Let's go. வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம மரபு தொடர்களில் வரிசையே இன்னும் கண்டினியூவாக இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இதில் போட்டிருக்க வீடியோ வந்து சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இளநா கடித்தல்ன்றது படாதது போல் காட்டுதல். ஸோ இளநா கடித்தல்னா உடன்படாதது போல காட்டுதல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இளிச்சவாய் பட்டம்ன்றது ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இளிச்சவாய்ன்ற பட்டம் வந்து ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். ஸோ அவான்னா ஆசைன்னு அர்த்தம். ஸோ ஆசை உண்டாக்குதல், அதான் இனிப்பு காட்டுதல்ன்றதுக்கு ஆசை உண்டாக்குதல் என்று பொருள். நெக்ஸ்ட் இன்னார் இனியார்ன்றது பகைவரும் நண்பரும். ஸோ ரெண்டு பேரும் இன்னார் இனியார்ன்றது பகைவரும் நண்பரும். இன்னார் இணையார்னா இத்தன்மை உடையவர். ஸோ இன்னார் இணையார்னா இத்தன்மை உடையவர். நெக்ஸ்ட் இதுல ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாயும் வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வரிசையில இருக்க மரபு தொடரை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வீடியோல நான் நிறைய கண்டினியூவான வரிசையை போட்டிருப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஸோ இதோட வந்து பார்க்கலாம். ஈடு கீடுன்றது சரிக்கு சரி. ஸோ இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஈடு கீடுனா சரிக்கு சரி. நெக்ஸ்ட் ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஸோ ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஈடேறுதல்னா உய்வடைதல். ஈரொட்டுன்றது உறுதியின்மை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈரொட்டுன்றது உறுதியின்மை. ஸோ எங்க இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நம்ம புக்லேயே படிக்காதது, அதனால நம்ம வந்து அவுட் சோர்ஸ் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஈவிரக்கம்னா மனக்கசிவு. ஸோ ஈடு கீடுனா சரிக்கு சரி, ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல், ஈடேறுதல்னா உய்வடைதல், ஈரொட்டுனா உறுதியின்மை, ஈவிரக்கம்னா நமக்கு இது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மனக்கசிவு. நெக்ஸ்ட் ஈவு சோர்வுன்றது சமயா சமயம். ஸோ ஈவு சோர்வுனா சமயா சமயம். நெக்ஸ்ட் உச்சி குளிர்தல்னா மகிழ்வடைதல். உச்சி குளிர்தல்ன்றது மகிழ்வடைதல். நெக்ஸ்ட் உச்சி கொட்டுதல்ன்றது வெறுப்பு குறி காட்டுதல். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். உச்சி குளிர்தல்ன்றது ஸோ மகிழ்வடைதல், உச்சி கொட்டுதல்ன்றது வெறுப்பு குறி காட்டுதல். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் உடம்பெடுத்தல்னா பிறத்தல், செயலுடைய நாதல். உடம்பெடுத்தல்ன்றது பிறத்தல், செயலுடைய நாதல். நெக்ஸ்ட் உடன் கையில்னா உடனே. இதுக்கு ரொம்ப ஈஸியான மீனிங் தான். உடன் கையில்ன்றது ஸோ உடனே பண்றது, அதுதான் உடனே. உடன் போக்குன்றது பெற்றோர் அறியாமல் தலைவன் தலைவியுடன் செல்கை. ஸோ இதுதான் வந்து உடன் போக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல நிறைய படிச்சிருப்போம். இதுதான் அதோட ரியல் மீனிங். உடனுக்குடனேனா அப்போதை கப்போது. ஸோ உடனுக்குடனேனா என்ன அர்த்தம்? அப்போதை கப்போது. உடனாத்தவன்னா சமமானவன். ஸோ உடனாத்தவன்னா சமமானவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன் அர்த்தம். உடும்பு நாக்கன்னா வஞ்சகன். நெக்ஸ்ட் உடுமாற்று அப்படின்னா உடைமாற்றுகை, நடைபாவாடைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் உடை பிற்போடுதல்னா அகல தள்ளுதல்னு அர்த்தம். உடை பிற்போடுதல்னா அகல தள்ளுதல். உடைப்பெடுத்தல்ன்றது வெள்ளத்தார் கரை அழித்தல். ஸோ உடைப்பெடுத்தல்னா அந்த உடைப்பை வந்து எடுப்பாங்கல்ல, அது வந்து வெள்ளத்தார் கரை அழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கிடக்கைன்றது உட்கருத்து. ஸோ உட்கிடக்கைனா உட்கருத்து. நெக்ஸ்ட் உட்புகுதல், இது நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஸோ உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். ரெண்டு மீனிங் இருக்கு. உட்புகுதல்ன்றது உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். நெக்ஸ்ட் உண்டாயிருத்தல்னா சூழ் கொண்டிருத்தல். ஸோ சூழன்றதுக்கு மீனிங் கர்ப்பம், அதுதான் இங்க. உண்டாயிருத்தல்ன்றது சூழ் கொண்டிருத்தல். நெக்ஸ்ட் உண்டியர் புரட்டு. ஸோ உண்டியர் புரட்டுனா பண மோசம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. உண்டியில தான் நம்ம பணம் போடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உண்டியர் புரட்டுனா பண மோசம். நெக்ஸ்ட் வந்து உதப்பி வாயன்றது எச்சில் தெரிக்க பேசுவான். எச்சில் தெரிக்க பேசுவான்றதுக்கு உதப்பி வாயன் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து உதவா கட்டைன்றது பயனற்றவன். இது ஈஸியா போடலாம். உதவா கட்டைனா பயனற்றவன். நெக்ஸ்ட் உதறு காலின்றது காலை இழுத்து நடப்பவள். ஸோ அதுக்கு உதறு காலின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பில்லான பேச்சு. ஸோ உப்பில்லாம ஒரு சாப்பாடே வந்து வீணாகும், அதனால இதுவும் அதே தான். உப்பில்லாத சாப்பாடு எப்படி வீணாகுதோ அதே மாதிரி பயனற்ற உரையாடல். உப்பில்லா பேச்சுன்றது பயனற்ற உரையாடல். நெக்ஸ்ட் வந்து கொட்டுதல்ன்றது சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உயிர் விடுதல்ன்றது மிக பாடுபடுதல் இல்லை இறத்தல். ரெண்டு மீனிங் இருக்கு. நான்
கஷ்டப்பட்டு செய்கிறேன் அப்படின்றதுக்கு ஸோ அந்த ஒரு மீனிங்கில் வரும். இன்னொன்று இரத்தல், 2 மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரித்து வைத்தல்ன்றது வெளிப்படுத்தி வைத்தல். நெக்ஸ்ட் நேரோ பார்த்தல், அதான் உரித்து வைத்தல்ன்றது வெளிப்படுத்தி வைத்தல், நேரோ பாதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் உருகுலைத்தல்ன்றது முன்னுருவம் அழித்தல், மேனி மெலித்தல். மேனி மெலித்தலுக்கும் முன்னுருவம் அழித்தலுக்கும் இதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருட்டி போடுதல்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். 2 மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உருட்டி போடுதல்ன்றது ஒன்று வந்து பேச்சால வந்து வெல்லுதல், மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். நெக்ஸ்ட் எக்கச்சக்கம், எசக்கு பிசக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னன்னா தாறுமாறு. இது எல்லாமே நம்ம பேச்சுவார்த்தையில பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரபு தொடர்கள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இதை நல்லா படுத்துக்கோங்க. எக்கச்சக்கம்ன்றதும் எல்லாமே வந்து சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கு. எக்கச்சக்கம், எசக்கு பிசக்கு அப்படின்றது தாறுமாறுன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? எடாத வெடுப்புன்றதுக்கு தகாத செயலும் அரிய செயல். 2 மீனிங் இருக்கு. எடாத வெடுப்புன்றதுக்கு தகாத செயல்ல செய்யறது, அது வந்து ஒரு அரிய செயலா செய்யறது. 2 மீனிங்குமே இருக்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்த எடுப்புன்றது எந்த விஷயத்த நம்ம எடுத்த எடுப்புல செய்யக்கூடாது. ஒரு வாட்டிக்கு ஒரு 2 வாட்டி யோசிச்சு தான் செய்யணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்த எடுப்புலாம் உடனே, நம்ம உடனே செய்யறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்த படின்றது உடனே, இன்னொன்று வந்து முன் ஆயத்தம் இன்றி, ஒரு முடிவே எடுக்காம உடனே நம்ம செய்வோம்ல, அதுதான் எடுத்த படினாலும் உடனே, முன் ஆயத்தம் இன்றி. ஸோ எல்லாமே சேம் மீனிங்காக வருது. எடுத்த சொல்லுதல்ன்றதுக்கு சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். ஸோ பெரியவர்கள் வந்து எடுத்து சொல்லுவாங்க, ஸோ அதை சிறப்பித்து சொல்லுதல், ஆசிரியர்கள் கூறுவாங்க, அந்த மாதிரி அறிவு கூறுதல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் எடுத்து போடுதல்ன்றதுக்கு நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்து போட ஒரு விஷயத்த வந்து நீக்கிறது, இன்னொன்று அது மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது திடுக்கிட்டு என்ன இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 மீனிங். எடுத்து போடுதல்ன்றதுக்கு நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்தெறிந்தல்ன்றது அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். இது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற அப்படின்னு. ஸோ அதுதான் அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுப்பெடுத்தல்ன்றதுக்கு அரியதை முயலுதல். எடுப்பெடுத்தல்ன்றதுக்கு அரியதை முயலுதல். நெக்ஸ்ட் எடுப்பார் கைப்பிள்ளைன்றது யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து கிடைச்சிட்டா நம்மளோட மதிப்புன்றது கிடைக்காது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு லைஃப் லெசன். ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைன்றது இதுதான், சூதறியாதவன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அதை ரிவிஷன் பண்ணிடலாம். எக்கச்சக்கம், எசக்கு பிசக்குனா தாறுமாறு. நெக்ஸ்ட் எட்டாத வெடுப்புன்றது எடாத வெடுப்புன்றது தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்பில்னா உடனே, எடுத்த படினா உடனே, முன் ஆயத்தமின்றி, அப்படி 2 மீனிங் வரும். எடுத்து சொல்லுதல்ன்றதுக்கு சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூடுதல். நெக்ஸ்ட் எடுத்து போடுதல்ன்றதுக்கு நீக்குதல், திடுக்கிட செய்தல். நெக்ஸ்ட் எடுத்தெறிதல்ன்றதுக்கு அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். நெக்ஸ்ட் எடுப்பெடுத்தல்ன்றதுக்கு அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளைன்றது யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுறேன். ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.